Hi, hello friends, welcome to our YouTube channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் ஏடிஎம்க்கு போனேன் என் ஃப்ரெண்டுக்கு பின்னு செட் பண்ணுறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் பின்னு செட் பண்ணதுக்காக. நான் இப்போ தான் அக்கௌண்ட்டை நியூ ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கேன், பின்னு செட் பண்ண தெரியல அப்படின்ட்டு. அதனால தான் அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னா, இதுவும் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தானே, நம்ம அந்த ஏடிஎம்மில் பின்னு செட் பண்ணுறதையும் ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட்டோன்னா ஒரு க்ளீனான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களே பின்னு செட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்களுக்காக ஏடிஎம்மில் எப்படி பின்னு செட் பண்ணுறது, இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏடிஎம் முதல்ல போட்டுடணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜென்ரேட் பின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ கரெக்டுன்னு கொடுக்கணும். திரும்ப என்ட்ரு பண்ண சொல்லுவோம் அதே அக்கௌண்ட் நம்பரு. அதே பார்த்து என்ட்ரு கொடுத்துருங்க. கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டுன்னு கொடுங்க. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா இங்கே இன்கரெக்டுன்னு கொடுத்து மாற்றிங்க. ஓகேங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் நம்பரோட லாஸ்ட்டு 6 டிஜிட் காட்டுது, அது கரெக்டானு பார்த்துக்குங்க. அக்கௌண்ட் நம்பரு, அதோட மொபைல் நம்பர், லிங்க்கான மொபைல் நம்பர் காட்டும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. இப்போ ஏடிஎம் கார்டை வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி போடணும். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த மொபைலில் 6 நம்பர் எடுத்து ஓடிபியில் இதில் போட வேண்டியதான். செகண்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன், பார்த்துங்க. ரெண்டாவது வாட்டி திரும்ப கார்டை போடுங்க, இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான், அதே ஸ்டெப்பு தான். ஜென்ரேட் பின்னு செட்டு பின்னு கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் ஓடிபி பண்ணோம். அடுத்து இப்போ பின்னை செட் பண்ணுறோம். ஓகேங்களா? பின்னை செட் பண்ணிட்டு ப்ளீஸ் என்ட்ரு ஒரு மொபைல் நம்பர்னு கேட்கும். ஓகே, மொபைல் நம்பரு 10 நம்பர் போட்டாச்சு. இப்போ கரெக்டுன்னு கொடுத்துடணும். திரும்ப ப்ளீஸ் என்ட்ரி ஒரு ஓடிபின்னு வரும். அந்த 6 நம்பர் காட்டினால ஓடிபி. ஓகே, இப்போ ஓடிபி இப்போ நம்ம போட வேண்டியதான். அதில் பார்த்த ஓடிபி அப்படி போட்டுட்டு கரெக்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 6 நம்பர் ஓடிபி வரும். இப்போ நம்ம பின்னை, நமக்கு தேவையான பின்னை செட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பின்னு போடணும், ரீஎன்ட்ரு பண்ணோம் அதே பின்னையே. அவ்வளோதாங்க, உங்கள் பின்னு செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?